மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோபா பால்சன் பிசி வர மால்சன் ஸ்டே ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லப்பர் பந்து படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். கல்லி கிரிக்கெட் பேஸ்ட் பண்ண படம் தான். அந்த ஊருக்குள்ள நடக்கிற கல்லி கிரிக்கெட்டில் 2 ஜித்தான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று நம்ம கெத்து அப்படிங்கிற அட்டகத்தி தினேஷ் பிரதர். கெத்துன்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே மனுஷன் பேட்டிங்க்கு உள்ளே போனால் கெத்து காட்டுறாப்புல ஆள்றாப்புல 60 அடிச்சு பொழகிறாரு பேசிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு, மற்ற பால்லாம் சாக்கடைக்குங்கிற ரேஞ்சுக்கு இருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தை பாருங்க புரிஞ்சுன்னு சொல்கிறேன். போகிற மேட்ச்லாம் மேன் ஆஃப் த மேட்ச், விளையாடுற சீரீஸ்லாம் மேன் ஆஃப் த சீரீஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அடுத்த தலைமுறை. சரிங்களா, ஸோ அவர் வந்துட்டு இவர் எங்கேயோ மேட்ச்சில் பார்த்துட்டாப்புல அந்த மனுஷனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அதை நான் உடச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இடத்துல வாய் விட அது வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஆக, அந்த கிளாஷ் ஆகி ஒரு விஷயம் நடந்து முடிக்கும் போது ஐயோ இது ஏன்டா நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோன் ஹரிஷ் கல்யாண் பிரதர் கிரியேட் ஆகும். அது என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் மற்றதெல்லாம் படத்திலே பாருங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ட்ரெய்லரில் இருந்த விஷயம் தான், எதுவுமே வந்துட்டு ஸ்பாய்லர்லாம் இல்லை. ஸோ திட்டாதீங்க பேசிக்கலாம். சரியா, ஸோ இதுதான் கதைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, படம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கதைக்கலாம். சரிங்களா, ஸோ தூக்கி ஓரமாக வச்சிடலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. நம்ம அட்டகத்தி தினேஷ் பிரதர்லாம் வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறேன், மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ அதை சொன்ன மாதிரி இந்த கெத்துங்கிற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அது அவருக்குன்னு ஒரு தனி வைப் இருக்கும். மனுஷன் வெளியே வேற லெவல் கெத்தாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை மாதிரி இருப்பாப்ல. ஸோ அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கா அப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவரு சூப்பராக மனுஷன் ஸ்கிரிப்ட்ஸ் பயங்கரமாக சூஸ் பண்ணுறாங்க. மனுஷன் நல்லா சூஸ் பண்ணி நல்லா நடிக்கிறாப்புல. இதுலேயும் செம பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் செம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் த விமென் இன் த ஃபேமிலி பியூட்டிஃபுல் சாய்ஸ். 2 பேரோட சூஸ் பண்ண விதமும் சரி, அவங்க நடிச்சிருக்க விதமும் சரி அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. சுவாசிகா அப்படிங்கிற ஒரு மேம் வந்து தான் நடிச்சிருக்காங்க. நம்ம அட்டகத்தி தினேஷ் பிரதரோட ஒய்ஃபா பியூட்டிஃபுல்லாக ஒரு எப்படின்னா அந்த புருஷன் வந்துட்டு டே வேலைக்கு போட பொறுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற பொண்டாட்டி. பட் ஆனால் வந்துட்டு எங்கேயுமே புருஷனை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தினேஷ் பிரதரோடதும் அவங்க சுவாசிகா மேமோட ஒரு பாண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை வந்து செமையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, செமையாக இமோட் பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேரும். அது ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேட் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்டாக கண்ணில் தெரியுது. அது ரொம்ப அழகாக இருக்குது. டச் வுட்டுங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. சரியா, அப்படியே பொறாமையாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்து ஒரு பக்கம் சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் இந்த பக்கம் நம்ம ஹரிஷ் கல்யாண் பிரதரும் சஞ்சனா மேம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அட்டகத்தி தினேஷ் பிரதர் சொன்ன ஸ்பாயிலர் சரி வேண்டாம். ஓகே, இவங்க 2 பேரோட கப்பலும் வந்துட்டு எந்த வகையிலும் குறையலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தாலும் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் ஆகட்டும், அத்தை கேரக்டர் ஆகட்டும், காளி வெங்கடண்ணா கேரக்டர் ஆகட்டும், டிஎஸ்கே பிரதர் ஆகட்டும், எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பேசிக்கலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். செகண்ட் பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி. கிராமம் அங்கே பெருசாக வந்துட்டு பயங்கர கிராண்டாக ஏதோ காட்ட முடியலனா கூட ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக சில விஷயங்கள் லைட் பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள சாங் சீக்வன்ஸ் பஸ்ஸுக்குள்ளே 2 பேர் உட்காந்துருப்பாங்க, சஞ்சனா மேமும் நம்ம ஹரிஷ் கல்யாண் பிரதர். அந்த பஸ்ஸு ஒரு மாதிரி லைட்டப் பண்ணிப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர் ஒரு மொட்டை மாடியில் அப்போ நின்று பேசிட்டு பாரு, அந்த இடம் லைட்டப் பண்ண விதமாகட்டும், நிறைய இடங்கள் லைட்டப் பண்ண விதமாகட்டும், நிறைய ஃப்ரேம்ஸ் வச்ச விதமாகட்டும், ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் படத்துக்கு நான் பார்க்குறேன். 3வது பாசிட்டிவ் வந்துட்டு மியூசிக். சரிங்களா, மியூசிக் வந்து நான் எந்த பாட்டுமே கேட்கல. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் மியூசிக் டெஃபினெட்லி இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ். அண்ட் அதுக்கப்புறம் பிஜிஎம்ஸும் ரொம்ப அழகாக அந்த படத்துக்கு பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ மியூசிக் டெஃபினெட்லி இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் ஃபார் மீ. 4வது இதுதான் மெயின் பாசிட்டிவ். இன்ஃபேக்ட் எனக்கு படம் வந்து கல்லி கிரிக்கெட் பேஸ்ட் பண்ணது அப்படிங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு கால்வாசியில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் நின்றோம். அந்த இடத்துல தான் நம்ம கெஸ் பண்ணிடலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பட் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, படத்தோட மொத்த எசன்ஸையுமே மாற்றிருச்சு. அண்ட் தட் வாஸ் அ பிரில்லியன்ட் மூவ். இது ஒரு மாதிரி பர்சனல் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான கோர் கான்டென்ட்டை வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது கிளைமேக்ஸில் அந்த இடம் வந்துட்டு வேற மாதிரி. அது நான் சொன்ன ஸ்பாயிலர் நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் வந்துட்டு ஒரு சம்பவமான கான்டென்ட்டை வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு சாதா சண்டை மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது பியூட்டிஃபுல் ரைட்டிங், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு கான்டென்ட் கிங்கு
வேற லெவல் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். டைலாக்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக 2-3 இடம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறத சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு நம்ம ஹரிஷ் கல்யாண் பிரதர் வந்துட்டு ஐ திங்க் பாலா பிரதர்ட்டன்னு நினைக்கிறேன். அவர் சொல்ல வர சாரி மென்ஷன் பண்ண மாட்டார் கேரக்டர்ஸ். அப்போ பாலா பிரதர்ட்ட வந்துட்டு அந்த ஆம்பளை திமிராங்கிற மாதிரி ஒன்று பேசுவாங்க. ஒரு உமன் கிரிக்கெட்டருக்காக ஒன்று பேசுவாங்க, டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்க. செம்ம டைலாக் அது. அந்த இடத்துல பிளேஸ் ஆனது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும், அந்த இடத்துல அதை கவுண்டர் பண்ணி ஒன்று சொல்லுவாப்புல. சூப்பராக இருந்துச்சு அந்த டைலாக். ஒரு பக்கம் ஆகட்டும், இன்னொரு பக்கம் அந்த பாலா பிரதர் வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம காளி வெங்கட் கிட்ட ஒரு டைலாக் பேசுவாப்புல. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் அட்டக்கத்தி தினேஷனோட அம்மா கேரக்டர் வந்து போய் சுவாசிகா மேம்ட்டோட டைலாக், அதெல்லாம் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இமோஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. எங்கேயுமே ஓவர் டூ ஆகலாம், எங்கேயுமே வந்துட்டு தேவையில்லாமல் ஐயோ கொஞ்சம் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தோணல. பர்ஃபெக்ட் குவான்டிட்டி அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இமோஷன்ஸும் லவ் ஆகட்டும், சேட்னஸ் ஆகட்டும், அந்த ரெஸ்பெக்ட் ஆகட்டும், அந்த ஈகோ ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஈகோ நாட் என்கரேஜிங் ஆர் அப்ரூவிங் இட், பட் இந்த படத்தில் ஒரு இடத்துல இந்த ஈகோவும் காட்டியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி எல்லாமே வந்து எல்லா இமோஷன்ஸும் பக்காவாக பொருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் டு சி. ஸோ ஓவராலாக வந்துட்டு எனக்கு இந்த படத்தில் எந்த நெகட்டிவுமே தெரிலங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி பார்த்தேன் இந்த படம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபார் மீ திஸ் மூவி இஸ் அ கிரேட் ஒன். உங்களுக்கு வேணா நீங்கள் தாராளமாக தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் லப்பர் பந்து. உங்கள் தாஷ் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ முடிச்சு பாருங்க. நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.